வணக்கம். ஒரு 3 கேள்வி தான். ஏய்யா சொன்ன நேரத்துக்கு உங்களால வர முடியாதா? 1 மணி நேரம், 2 மணி நேரம்னா பரவால்ல. எத்தன மணி நேரம் தாமதம்? சரி, அங்க ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. நீங்க அந்த இடத்த விட்டு விலகிட்டீங்க. போன பிறகு இத்தன பேர் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஏங்க அந்த ஊர்லயே தங்கல? கேட்டா ஹோட்டல்ல ரூம் குடுக்க மாட்றாங்க, பயப்படுறாங்க. ஏன் உங்க கட்சி நிர்வாகி வீட்ல போய் தங்குறது? நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவீங்களா? சரி, கிளம்பி போயிட்டீங்க. எல்லா செலவையும் பார்த்துக்கிறோம், எல்லா செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல போய் 10 பேர நிக்க சொல்ல முடியாதா? கமிஷனர் கிட்ட போய் பேசுங்க, இல்ல ஐஜி கிட்ட போய் பேசுங்க, இல்ல அமைச்சர்கிட்டயே சொல்லுங்க. சரி, முதல்ல இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன குற்றம் அதெல்லாம் பிறகு பேசிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாதா? இதுல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கெட்ட வார்த்தை வருது வாயில. இதை விட ரொம்ப எரிச்சலூட்டுற விஷயம் எது தெரியுமா? சில பேர் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த ஆளுங்கட்சிக்காரனுங்க காரணம், போலீஸ்காரனுங்க காரணம், அவங்க காரணம், இவங்க காரணம், 10 பேர் கும்பல் வந்துருச்சுன்னு உட்கார்ந்து புழுகிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்களாம் மனுஷங்களாடா? டேய் மனுஷங்களா? முதல்ல நடந்த துயரத்தை எப்படி கிளியர் பண்றதுன்னு வழிய பார்க்காம இவங்க வந்து பயங்கரமா சிபிஐக்கு மாத்தணும், சிபிஐக்கு மாத்துங்க, மாத்தணும். எவன் எவன் இதுல என்னென்ன பண்ணிருக்கானோ ஒவ்வொருத்தனையும் தோலை உரிச்சு தொங்க விடணும். உயிரிடா, உங்க கட்சியை வளருங்க. ஆனா இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிட்டு அலையாதீங்கன்னு லொல்லு சபா ஈஸ்டர் காட்டமாக தாவேகாவினரையும் விஜயையும் பேசியது இணையத்தில் வைரலாகி வருகிறது.